Welcome back. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து asexual reproduction ஓட one of the type budding பத்தி தான் வந்து பார்க்க போறோம். First budding அப்படினா வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். So buddingல என்ன நடக்கும் அப்படினா ஒரு parent body இருக்கும். அந்த parent body ஒரு particular இடத்துல வந்து repeatedா வந்து cell division நடந்துட்டே இருக்கும். So ஒரு particular இடத்துல repeatedா cell division நடக்கிறதுனால ஒரு சின்ன elevations மாதிரி இல்ல ஒரு outgrowth மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிடும். இதுதான் வந்து budன்னு சொல்றோம். நமக்கு தமிழ்ல budனா மொட்டுன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டெம்ல இருந்து ஒரு சின்ன அவுட் growth மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும் இந்த பட் என்ன பண்ணும் லேட்டரா வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். வளர்ந்த பிறகு ஃபைனலா பேரண்ட் கிட்ட இருந்து செப்பரேட் ஆகி ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசமா வந்து டெவலப் ஆயிடும். இதுதான் வந்து பட்டிங். இங்க கொடுத்திருக்கிற பிக்சரைசேஷன் வந்து ஸ்பாஞ்சஸோடது. இங்க நீங்க பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல வந்து ஸ்பாஞ்சஸ் வந்து ஒரு சின்ன அவுட் growth கொடுத்திருக்கு. அதோட பேஸ்ல இருந்து ஒரு சின்ன அவுட் growth கொடுத்திருக்கு. அதுதான் வந்து நம்ம பட்ன்னு சொல்றோம். லேட்டரா இங்க வந்து பட் வந்து grow ஆரம்பிக்குது. கொஞ்சம் growth அட்டைன் ஆன பிறகு பேரண்ட் கிட்ட இருந்து செப்பரேட் ஆகி ஒரு டைனி லிட்டில் ஸ்பாஞ்சஸ் அதோட லைஃப வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் பட்ஸ் பார்த்தோம். சோ பட் வந்து ரெண்டு டைப். ஒன்னு வந்து எக்ஸோஜினியஸ் பட், இன்னொன்னு வந்து எண்டோஜினியஸ் பட். The term எக்ஸோனாலே வந்து அவுட்னு அர்த்தம், எண்டோனா இன்சைடுன்னு அர்த்தம். சோ வந்து எக்ஸோஜினியஸ் பட் வந்து பேரண்ட் பாடிக்கு வெளியே ஃபார்ம் ஆகுது. அதோட பேரண்ட் பாடியோட அவுட்டர் சர்ஃபேஸ் வெளியேனா வந்து அதோட அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் பாடியில வந்து ஒரு பட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து எக்ஸோஜினியஸ் பட்னு சொல்றோம். பாடிக்குள்ள ஃபார்ம் ஆகுது, அது பாடிக்குள்ள இருக்கிற சைட்டோபிளாசம்ல ஒரு பட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து எண்டோஜினியஸ் பட்னு சொல்றோம். எக்ஸோஜினியஸ் பட்னா பேரண்ட்ஸ் பாடியோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல ஃபார்ம் ஆகுறது, எண்டோஜினியஸ் பட்னா பேரண்ட் பாடிக்குள்ளேயே ஃபார்ம் ஆகுற பட் வந்து எண்டோஜினியஸ் பட்னு சொல்றோம். இப்போ இந்த ஒரு டைப்பையும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து எக்ஸோஜினியஸ் பட்டிங். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா. சோ ஹைட்ரா கிட்ட நிறைய ஃபுட் இருக்கும் போது அதோட சர்ஃபேஸ் லேயர் எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம்னு சொல்லுவோம். அது ஒரு சின்ன எலிவேஷன், ஒரு சின்ன அவுட் growth கொடுக்கும். அததான் வந்து நம்ம பட்ன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த பட் வந்து grow ஆகி அதுக்கும் தேவையான பார்ட்ஸ் எல்லாம், ஏன்னா அதுவும் சர்வை பண்ணும் இல்லைங்களா, அதுக்கும் தேவையான மவுத், டென்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி ஃபைனலா வந்து பேரண்ட் கிட்ட இருந்து செப்பரேட் ஆகி ஒரு டைனி லிட்டில் ஹைட்ராவா வந்து நம்ம கிட்ட வந்து வந்துரும். திஸ் இஸ் தி எக்ஸோஜினியஸ் பட். சோ இங்க பாத்தீங்கன்னா பட் வந்து பேரண்ட் பாடிக்கு வெளியே ஃபார்ம் ஆகுது. பேரண்ட் பாடிக்குள்ள இங்கெல்லாம் உள்ளெல்லாம் ஃபார்ம் ஆகல. பேரண்ட் பாடிக்கு வெளியே ஃபார்ம் ஆகி அப்படியே க்ரோ ஆகி டெவலப் ஆகி கடைசியில வந்து பேரண்ட்ல இருந்து பிரிஞ்சு நம்மளுக்கு ஒரு லிட்டில் ஹைட்ராவா வந்து ஃபார்ம் ஆயிடுது. இதுதான் வந்து எக்ஸோஜினியஸ் பட்டிங். நெக்ஸ்ட் நம்ம எண்டோஜினியஸ் பட்டிங் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து பட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேரண்ட் பாடிக்குள்ள ஃபார்ம் ஆகும். அதனால வந்து இது இன்டர்னல் பட்ஸ்ன்னு சொல்றாங்க. தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஸ்பாஞ்சஸ். ஸ்பாஞ்சஸ்ல ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எக்ஸோஜினியஸாவும் நடக்கும், எண்டோஜினியஸாவும் நடக்கும். இந்த இன்டர்னல் பட்ஸுக்கு வந்து ஜெமியூல்ஸ்ன்னு பேரு. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஜெமியூல்ஸோட பிக்சரைசேஷன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதை வந்து ஆர்கியோசைட்ஸ்ன்னு சொல்றாங்க. சோ அவுட்டர் லேயர் ஆஃப் இந்த ஜெமியூல்ஸ்ல வந்து நிறைய ஸ்பிக்குல்ஸ் இருக்கும். இது என்னன்னா அந்த ஸ்பாஞ்சஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு அட்வர்ஸ் கண்டிஷன்ல ஸ்பாஞ்சஸை ப்ரொடெக்ட் பண்ணும். பிகாஸ் இந்த ஜெமியூல்ஸ் தான் வந்து பின்னாடி ஹேட்ச் ஆகி நம்மளுக்கு வந்து குட்டி குட்டி ஸ்பாஞ்சஸா வெளியே வர போகுது. ஸ்பாஞ்சஸால வந்து அட்வர்ஸ் கண்டிஷன் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பட் இந்த ஜெமியூல்ஸால வந்து அட்வர்ஸ் கண்டிஷனை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல இந்த மாதிரி இன்டர்னல் பட்ஸ் ஃபார்ம் பண்ணிடும் ஸ்பாஞ்சஸோட பாடிக்குள்ளேயே. இது வந்து அப்படியே இருக்கும். எப்ப வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்ப அந்த ஸ்பாஞ்சஸோட பாடியை உடைச்சுக்கிட்டு இந்த ஜெமியூல்ஸ் எல்லாம் வெளியே வந்து அதுக்கப்புறம் ஹேட்ச் ஆகி இந்த ஒவ்வொரு ஜெமியூல்ஸ்ல இருந்து டைனி லிட்டில் ஸ்பாஞ்சஸ் வந்து டெவலப் ஆகும். இதுதான் வந்து எண்டோஜினியஸ் பட்டிங். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எண்டோஜினியஸ் பட்டிங்ல என்ன நடந்திருக்கு, இன்டர்னல் பட் ஃபார்மேஷன் நடந்திருக்கு பேரண்ட் பாடிக்குள்ள அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல. ஃபேவரபிள் கண்டிஷன் வந்த பிறகு இந்த ஜெமியூல்ஸ்ல இருந்து லிட்டில் ஸ்பாஞ்சஸ் வந்து வெளியே வரும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ and like the video.